இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, கிறிஸ்துவோடைய வார்த்தையா நம்மளுக்கு ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஏன் வார்த்தையாய் அவர் வசனமாய் நம்மளுக்கு ஒரு மனுஷனா ஒரு உருவம் எடுத்து இந்த பூமியில வராருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து மறைமுகமாய் அவர் வாழ்ந்து வந்தார். ஆனா அந்த மறைமுகத்தோடைய ஒரு அதிகாரம், ஒரு அடையாளம் பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல தேவன் பேசுகிற எல்லா வார்த்தையும் அது வேற யாரும் இல்ல, அது இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை தான். அதுதான் அந்த வார்த்தை தான் இயேசு. ஆமென். அந்த வார்த்தை தான் இயேசு. பழைய ஏற்பாடுல வருகிற எல்லா வாக்கு தத்துவமும் தேவன் மைனர் ப்ராஃபட் அண்ட் மேஜர் ப்ராஃபட், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், தேவனால் அனுப்பப்பட்ட பல விதமான சுவிசேஷர்கள் மத்தியில தேவன் அவர்களோடு பேசும்போது இயேசுவோட வார்த்தையினாலதான் தேவன் தன் ஜனங்களுக்கு பேசுவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் பேசுகிற வார்த்தையை நல்லா கவனமா கேளுங்க. தேவன் பேசுகிற வார்த்தைய, அந்த வார்த்தையினுடைய வல்லமை ஒரு நாளும் குறைஞ்சு போகாது. அது ஒரு அடையாளம். அதுக்கு ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஆண்டவர் மோசேட்ட வாக்கு பண்ணுவாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உன்னை நான் கொண்டு போவேன். அவர் வாக்கு பண்ணபடியே 40 வருஷம் 14 years அவங்க போட்டிருந்த பாதரட்சை, அவங்க போட்டிருந்த ஷூ கூட தேஞ்சி போலையாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ரெண்டு வழி 240 240 என்ற கடையில ஷாப்ல போய் ஒரு சிலிப்பர் வாங்கினீங்கன்னா, சும்மா வீட்டுல கொள்ளை குத்துறதுக்கு, தண்ணி ஊத்துறதுக்கு, நம்மளோட காப்பு வச்ச கூட்டுறதுக்கு ஒரு சிலிப்பர் வாங்கியிருப்பீங்க. அந்த சிலிப்பர் ஒரு 3 வாட்டி தான் பாய்ச்சிருப்பீங்க. அது எங்கேயோ திறந்துகிட்டு இருக்கோம், எங்கேயோ பிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்கேயாவது போயிடும். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையானது, அந்த வார்த்தையினுடைய வல்லமை வேற யாரும் இல்ல, அது இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைய நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தையை நீங்க தியானம் பண்ணும்போது, அந்த வல்லமை இயேசுக்குள்ள, இயேசு மூலமா இயேசு கிட்ட கடந்து வந்த அந்த வல்லமை இன்னைக்கு நம்ம கூட இருந்து, நம்மளோட வார்த்தையில இருந்து, நம்ம குடும்பத்தில இருந்து அந்த வார்த்தை நம்ம மூலமா அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஆமென். இன்னைக்கு இந்த வல்லமையை தடை செய்கிறது அப்படின்னா, இயேசு அவருடைய வார்த்தையில வந்த வல்லமையை தடை செய்கிற ஒரு பொருள், தடையாய் நிற்கிற ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம், மனுஷனுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் எல்லாத்திலையும் தடையா நிற்கிறது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை விட்டு தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுங்கள் என்று இன்னைக்கு தலைப்பு. இன்னைக்கு உங்களோட பேச வந்திருக்கிற தலைப்பு, தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த வார்த்தைய நம்மளுடைய சிந்தையிலிருந்து, நம்மளுடைய எண்ணத்திலிருந்து, நம்மளுக்குள்ள தேவன் கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலிருந்து தேவனோட வசனத்தை எப்படியெல்லாம் சாத்தான் நம்மளுக்கிட்ட இருந்து வஞ்சிப்பானா, நம்மள்ட்ட இருந்து எடுத்து போடுவானா, உலகத்தில் இருக்கிற மேன்மைகளை காட்டி, உலகத்தின் மேல இருக்கிற அன்பை காட்டி, உலகத்தின் மேல இருக்கிற ஆசையை காட்டி, உலகத்தில் இருக்கிற ஜீவ விருட்சங்களை காட்டி நம்மள தேவனோட வார்த்தையிலிருந்து நம்ம சிந்தைய கொலைப்படி செய்வோம். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாமுக்கு தேவன் தந்த இந்த சுவாச புத்தியர், அந்த கணம், அந்த ஒரு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா ஈசாக்கு போனோம். ஈசாக்கு போயிடுச்சு. ஏன்னா மூத்த பையன், அவன் தான் ஒரே பையன், அவனுக்கு போனது.
அவர் முடிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் யாருக்கு போகணும்னா ஏசாக்கு போகணும். ஏசா தான் மூத்த பையன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேதத்தில் இருந்த ஒரு 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 நடந்த சம்பவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல அது நல்ல அந்த குடும்பத்திற்கு ஈசாக்குக்கும் தெரியும், ரெபேக்காவுக்கும் தெரியும், ஏசாக்கும் தெரியும், யாக்கோபுக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, தேவனுக்கும் தெரியும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஏசாக்கு தான் ஏசா பெற்றுக்கொள்ளணும், ஏசா தான் மூத்தவன் அப்படின்றத ஒரு நடைமுறையில அது உண்மையா இருந்தாலும் அவனுடைய கிரியை பாருங்க. ஏசாவுடைய கிரியை அவன் சொல்றான், நான் வந்து ரொம்ப டயர்டா வரேன், நான் போய் வேட்டைக்கு போயிட்டு வரேன், நான் காட்டுல போய் வேட்டை செஞ்சுட்டு வரேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு நீ செய்யற சாப்பாடு, நீ செய்த இந்த உணவு எனக்கு கொஞ்சம் கொடு. யாக்கோப் கேட்கிறான், நான் உனக்கு கொடுத்தா நீ எனக்கு என்ன தருவ? இதேதான் புதிய ஏற்பாடுல பாருங்க. இயேசு கிட்ட சாத்தான் சொல்லுவான், நீ என்ன பணிஞ்சு கொள்ளு, என்னை வணங்கி பாரு, இதோ இங்க காணப்படுகிற எல்லா மேன்மையும் நீ பாரு, இங்க பாரு, எட்டி பாரு, எல்லா மேன்மையும். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம வஞ்சிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உலகத்தின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் அன்பும் தான் தேவனோட வார்த்தை நம்மளை விட்டு விலகுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மள உலகத்திலிருந்து வேரோடு ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேரோட தேவன் வந்து நம்மளை விலக்கிட்டார். நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, உலகத்தோடு நீ வாழாம, உலகத்தோ பின்னாடி நீ போகாம, உலகத்துல நீ மயங்கி விழுவாம, நீ என்னோட வார்த்தையில வந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை தேவனோட வார்த்தையை பொய்யாய் மாத்துவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், நான் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சர்ப்பத்தின் மேலும் விழுந்தாலும் அதையுமே. ஆமென். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு இந்த விசுவாசம் இருக்கு? இல்ல, அதெல்லாம் பொய் தான். எனக்கு இந்த மேன்மை, இந்த பட்டம், இந்த உயர்வு, இந்த ஸ்தானம் இருந்தாதான் நான் வாழ முடியும். அல்லேலூயா. கிறிஸ்து என்கிற வார்த்தையா, இயேசு என்கிற வார்த்தை நம்மளை விடுவிக்கவே ஒப்பு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நம்மளை விடுதலை ஆக்கவே வந்த வார்த்தை. இயேசு நம்மளை எல்லா விதமான கட்டிலிருந்தும் எல்லா விதமான இருளிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்க இயேசு வந்தார். ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போமாக. நீங்க பாருங்க, இன்னைக்கு தலைப்பு தேவனுடைய வசனத்தில் கை கொள்ளுங்கள். தேவனோட வசனத்தை எங்க போனாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டோட வசனத்தை நீங்க அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு சகோதரனுக்கு கோபம் வந்துருச்சு, ஒரு சூழ்நிலை பார்த்து ஒரு சகோதரனுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டான், ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த நேரத்துல தீமோத்தி சொன்னா விடுதலை ஆக முடியாது, திவ்யா விடுதலை ஆக முடியாது. என்ன சொல்லணும் தெரியுங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லி பாரு. தேவ ஆவியானவருக்கு பலத்தை கொடுப்பாரு. அந்த கோபத்துல, அந்த விரோதத்துல, அந்த எரிச்சல்ல தேவன் ஒண்ணு என்ன பண்ணுவாராம்? அமைதலாக்குவார். தேவனோட வார்த்தை தான் இன்னைக்கு நம்மளை விடுதலை ஆக்க வேண்டும். வாசிப்பமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வாசிப்பமாக. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களா ஆனால். நல்ல கவனமா கேளுங்க. தேவனோட வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை. அவரை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாருமே இயேசுவை பார்க்கல. அப்படி யாராவது நான் பார்த்தேன், இயேசு நேத்து அவர் கூட பசியாருனேன், நேத்து அவர் கூட கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண, நேத்து ராத்திரி என் முன்னுக்கு வந்து ஒளியா இருந்தாரு அப்படின்னா அதெல்லாம் டூப்பு. அல்லேலூயா.
பழைய ஏற்பாடுல தெளிவாப்பட்டிருக்கு. ஆதியிலே அந்த வார்த்தை தேவன் வார்த்தையா தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் ஜீவிக்கிறவர். அந்த வார்த்தை உயிர் உள்ளது. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அந்த வார்த்தை வந்தா நீங்கள் விடுதலை ஆயிருவீங்க. அந்த வார்த்தை வந்தா நீங்க சுகமாயிருவீங்க. அந்த வார்த்தை வந்தா உங்களுடைய பார்வை திறக்கப்படும். அந்த வார்த்தை வந்தா நீங்க குணமாயிருவீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை வந்தா எல்லா கட்டுகளும் தேவனுடைய வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கிடும். ஐயா, மந்திரம் பார்க்கிறவன் சொல்றான், மந்திரம் செய்யறவன் சொல்றான், என்கிட்ட இருக்கிறது காட்டிலும் ஊட்ட இருக்கிறவர் பெரியவர் அவன் சொல்றான். தெரியல, போனவங்களுக்கு தெரியும். அவன் சொல்றான், அவன் ரெகனைஸ் பண்றான். ஹலோ, apa sih yang datang sini? Saya penyanyi, aku kurang sikit. Double A ini. Sama you ada tuh triple A. Dia punya tangan besar. Banyak besar. அவருடைய கை குறுகி போதும் இல்லை. தேவனுடைய வார்த்தை சகலத்தையும் உண்டாக்கப்பட்டதா இருக்குது அடையாளம் சொல்லுகிறது வேதம். அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் செத்து போயிடுவானா? பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க இயேசு நாமத்தை போ நாய் அப்படின்னா எத்தனை நாய் வாய் முடியும்? நான் உண்மையான டாக்டர் சொல்றேன், நீங்க வேற மீன்லாம் பண்ணிடுற. எத்தனை நானே கைப்பிடிச்சி போட போவேன். ராய்டமன் கூட்டம் இங்க இண்டஸ்ட்ரியல்ல நடக்கிறதுக்கு 2002 2004 நாங்க சிலசையெல்லாம் போய் கைப்பிடி போட போவோம், ஹெல்மெட் போட போவோம். எத்தனை நாய் வந்திருக்கு தோட்டி ஓடிடும் நாய். ஆனா இப்ப உள்ள நாயெல்லாம் வந்து கடிக்க வருது அப்படின்னு சாட்சி நிறைய சொல்றாங்க. ஐயா, தேவனுடைய வார்த்தையில வல்லம் இருக்கியா, ஜீவன் இருக்கியா? தேவனுடைய வார்த்தையை சொன்னா, நீங்க சொன்னா பிசாசு நடுங்குவான். அல்லேலூயா. நீ தேவனுடைய வார்த்தை சொன்னீனா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. சொல்லப்படுகிறது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை, அவரை அறிந்திருக்கிறோம், நாம் தேவனை தெரிஞ்சிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை கண்டிருக்கிறோம், ஆண்டவரை உணர்ந்திருக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில நான் மனுஷனை நம்ப வேணாம்னு சொல்லுங்க, ஆனா அவங்கள காட்டிலும் தேவனை நம்புங்க, தேவனோட வார்த்தையை நம்புங்க. தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தர் சோசியல் மீடியால சொன்னாரு, இயேசு எனக்கு பிடிக்கும், ஆனா இந்த கிறிஸ்தவங்களை எனக்கு பிடிக்காது. தேவனுடைய நாமம் சகல ஜாதிகள் மத்தியிலும் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் சகல இடங்களிலும் மகிமைப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம இடத்துல நம்ம மத்தியில தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு இயேசு அறிஞ்சிருக்கிறோம், இயேசுவை பார்க்கிறோம். அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னாரு, பாஸ்டர் நான் ஆவியானவரை பார்த்தேன், ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னா. நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பல, சரி அவரோட விசுவாசம் அப்படி இருக்கட்டும் விட்டுட்டேன். ஒரு 2 மாசம் கழிச்சு ஒரு இடத்துல திருப்பி சந்திக்கும் போது அவருடைய சூழ்நிலை கொஞ்சம் பேட்டா இருந்துச்சு. அவர்கிட்ட சொன்னேன், ஆவியானவரை நீ சந்திச்சிருந்தீங்கன்னா இந்த கோலத்துல இருக்க மாட்டேன். நம்ம ஆவியானவர் அலங்கோலமாய் விடுகிற ஆவியானவர் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியானவர் என்ன அலங்கோலமா விட்டுட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? விட மாட்டாரு.
ஆவியானவர் கூட இருந்தான்னா நீ ஒரு 10 கிலோமீட்டர் மோட்டர் தள்ளிட்டு போன்னு விடுவாரா? மோட்டர் தள்ளாதவங்க சொல்லுங்க. ஆவியானவர் கூட இருந்தாருன்னா தீமை உன்னை அணுக விடுவாரா? பொல்லாப்பு உனக்கு நேரிட விடுவாரா? விட மாட்டாரு. ஏன் தெரியல? ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறனால அவரோட வார்த்தை நம்மளுக்கு பலனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடைய வல்லமை என்ற வார்த்தை நம்மளுக்கு விடுதலை ஆக்குது. ஆமென். சோ தொடர்ந்து வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று அதனாலே நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் உலகத்துல இருக்கிற சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் நம்மள விடுதலை ஆக்கி அதுல இருந்து நம்மள தப்பிச்சு அந்த போராட்டத்துல இருந்து அந்த இருள் இருந்து பல விதமான சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குறார். நீங்க ரொம்ப பேரு ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு, இன்னும் அதே சூழ்நிலையிலே போய் சாஞ்சி இருக்கிறார். இன்னும் அதே கவலையில, அதே கட்டுல, அதே சிந்தையில போய் சாஞ்சி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லு பாருங்க. Second Corinthians chapter 5 verse 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? Second Corinthians 5:17 என்ன சொல்லுது? ஒருவன் யாருக்குள்ள இருக்கணுமா? சபைக்குள்ளியா? சபையோட சட்டத்திட்டத்துக்குள்ளியா? இல்ல என் பாஸ்டரை மீறி, என் பாஸ்டர் சொன்னதை மீறி நான் இதை செய்ய மாட்டேன் அப்படியா? யாருக்குள்ள இருக்கணும் நம்ம எல்லாரும்? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா அவன் எப்படி இருக்கணுமா? புதிய சிருஷ்டினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? புதிய சிருஷ்டினா என்ன தெரியுங்களா? புதிய படைப்புனா என்ன தெரியுங்களா? புதிய எண்ணம் என்ன தெரியுங்களா? தேவ சிந்தை உள்ளவர்களாய், தேவ எண்ணம் உள்ளவர்களாய், தேவனை போல மாறும்படிதான் நம்மள ஆண்டவர் புதிய சிருஷ்டியாய் மாத்திருக்கிறார். ஆமென். பழையவைகளை கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுது வசனம். அங்க என்ன பண்றீங்க? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின்னா என்ன அர்த்தம்? ஒழிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம் சார்? வீட்டுல வச்சிருக்கோம், நம்மளை விட்டு போயிட்டு திருப்பி வருது வீட்டை பண்ணி. ஒளிஞ்சிருச்சுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? already dead, died. அது எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்கிட்டார். அல்லேலூயா. அது எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நிர்மூலமாக்கிட்டார். இன்னைக்கு நான் ஒரு பொல்லாத காரியத்தை நான் செய்துகிட்டு இருக்கிறேன். பொல்லாத காரியத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா நாங்க ஒரு கிறிஸ்தவன், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம். ஆனா தேவனோட வார்த்தை வசனம் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசும்போது, எனக்கு உணர்த்தும் போது, எனக்கு வெளிக்காட்டும் போது, எனக்கு வெளிப்படுத்தும் போது, அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை ஆவியானவர் மூலமாய் நான் உணர்ந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர்கிட்ட தேவனே நான் செய்தது தவறு, உமக்கு முன்பாய், உம்முடைய வார்த்தைக்கு முன்பாய் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நான் செய்தது தவறு, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும்
அப்படின்னு நான் ஜெபிச்சேன்னா, உங்களுடைய நீதிக்கு முன்பாய் தேவன் நியாயம் தீர்க்க மாட்டாரு. பரலோகத்துக்கு நீதிக்கு முன்பாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவர் எனக்கு ஒரு நீதி செய்வார். அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் மாறணும். You must change. நீ மாறதுக்காக கிறிஸ்து வந்தாரு. மேதிக்கிறது முடிஞ்சத கடந்து வந்ததை எப்பொழுதும் ஞாபகப்படுத்துறது யார் தெரியுங்களா? ஆவியானவர் சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு பிசாசு தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்சிடென்ட், அந்த சூழ்நிலை, அந்த எண்ணம், அந்த ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நான் இடைக்காலத்தில் சிங்கப்பூர்ல வேலை செய்யும்போது நல்ல பழக்கமா இருந்த ஒரு ஃப்ரெண்டு, திடீர்னு சின்ன பெரிய மனம் இருக்கும். ரொம்ப மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தை எனக்கும் அவருக்கும் நடந்தானே. நான் குறைச்சாச்சு அவர்கிட்ட பேசுறது. அதோட நான் வேலை நின்றுட்டு அவர்கிட்ட பேசுவேன். ஒரு நாள் அவர் எனக்கு மெசேஜ் பண்றாரு. எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, உன் மூலியமா எனக்கு ஒரு உதவி வேணும். யோபு சொல்றான், தேவனுக்கிட்ட இருந்து நன்மை பெற்றன்னா என் தீமை பெறக்கூடாதோ அப்படின்னு யோபு சொல்றான். அந்த நேரத்துல ஆவியானவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு என்ன உதவி வேணுமோ நீ ரெஸ்பான்ஸ் பண்ணு. You must do. கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்த தான் நம்மளோட ஆவியானவர் இருக்கிறார். உங்களுடைய அன்பை, உங்களுடைய பாசத்தை, உங்களுடைய நன்மை, உங்களுடைய தியாகத்தை, உங்களுடைய நல்ல குணத்தை வெளிப்படுத்த கிறிஸ்து இல்ல. கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்த தான் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஆமென். அந்த சகோதரனுக்கு உடனே மெசேஜ் பண்ணேன், என்ன உதவி சொல்லு, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், மெசேஜ் பண்ணேன். இன்ன வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்கு. ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் கர்த்தர் அந்த மனுஷனை தொடுவார். அல்லேலூயா. நான் யாருக்கிட்டும் பார்க்காதத இந்த தேவனோட பிள்ளைகிட்ட, தேவ மனுஷங்க நான் பார்க்கிறேன். அந்த மன்னிக்கிற உள்ளம் நீங்களும் நானும் இந்த பூமிக்கு ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி தான். இன்னைக்கு சில நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல கிறிஸ்தவங்க சில காரியத்தை அக்லியா பாக்குறாங்க, ரொம்ப கேவலமா பாக்குறாங்க, ரொம்ப விரோதமா பாக்குறாங்க, ரொம்ப பகையா பாக்குறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப எப்படி ஆயிட்டாங்க, நீதி ஆயிட்டாங்க, பரிசுத்தமா ஆயிட்டாங்க, அழகா ஆயிட்டாங்க, மேன்மையா இருக்கிறாங்க, பணக்காரா இருக்கிறாங்கன்றதுக்காக இந்த மாதிரி சூழ்நிலையில, கோலத்துல, வறுமையில, தரித்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்து ரொம்ப ஏளனமாய் பாக்குறாங்க. மறந்துடாதீங்க, அங்கிருந்துதான் ஆண்டவர் உங்களை தூக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த சாட்சி உங்களுக்கு சொல்றேன்னா, நான் அந்த சூழ்நிலையில இருந்தவன், அந்த மாதிரி வறுமையில இருந்தவன், கஷ்டத்துல இருந்தவன், போராட்டத்துல இருந்தவன். என்ன ஆண்டவர் தூக்கி நிலைநிற்க வச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு நம்மள எல்லாரும் ஆண்டவர் கிறிஸ்து வந்தனாலதான் நம்ம வாழ்க்கை எல்லாம் மாறி இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்து வரலனா, இயேசு வரலனா, நம்மளுக்காக ஒரு தேவகுமாரன் மரிக்கலனா, இன்னைக்கு நம்ம பாவம் மன்னிக்கப்படாது, நம் சாபங்கள் நம்மளை விட்டு விலகாது, நம்மளுடைய இருள், நம்மளுக்குள்ள இருக்க கட்டுகள் ஒன்றும் விடுதலையாக முடியாது, வியாதிகள் குணமாகாது, நம்மளுடைய குணங்கள் குணமாகாது, நம்ம வாழ்க்கை குணமாகாது, நம்ம குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் குணமாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரத்துல ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல கொஞ்சம் பேர் தான் தேவனை அறிஞ்சவங்க, மற்றவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் தேவனை அறியாதவங்க. அப்ப என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா. அவர் எனக்கு கொஞ்சம் பழக்கம். நான் போனேன், போயிட்டு அங்க உட்காந்துட்டு அந்த சகோதரனை பார்த்துட்டு, அவருக்கு இப்பதான் 38 வயசு, 38 years, இப்பதான் 38 வயசு, டிப்ரெஷன்ல இறந்துட்டாங்க. அப்ப நான் போய் பார்த்துட்டேன், வந்துட்டேன், பார்த்துட்டேன். அப்புறம் அங்க உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிட்டேன். இப்ப நான் ஆண்டுகிட்ட கேட்டேன்,
ஆண்டவரே இப்படியே நான் கிளம்பிட்டா நான் என்ன செய்யணும்? ஏன் நான் சொல்றேன், ஆண்டவர்கள் ஒரு இடத்துல போய் அமர செய்யறாருன்னா, ஒரு இடத்தை கொண்டு போறாருன்னா, நாட் பை யோர் டிசைர். இங்கிலீஷ்ல சொல்றேன், உங்களோட திட்டத்துக்காக தேவன் உன்னை கொண்டு போகல, அவருடைய திட்டத்தை செய்யும்படிதான் ஆண்டவர்களை கொண்டு போவார். தேவனுடைய திட்டத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நம்ம வாழ வேண்டும். தேவனுடைய நாம மகிமைப்பட நீ ஒடுக்கப்பட்டு, நீ அடிக்கப்பட்டு, உன் தலை துண்டிக்கப்பட்டாலும் அது தேவனுடைய நாமத்துக்கு ஒப்புக்கொடு. பவுலுடைய மரணம் எப்படி நடந்தது மறந்துட்டீங்களா? தலை துண்டிக்கப்பட்டுதான். யோவான் ஸ்நானகனோட அதேதான். விசேஷம் பயங்கரமான ஊழியக்காரங்கயா. ஏன் தேவன் வந்து அவர் தூதர்களை ரதங்களை அனுப்பி இவங்களெல்லாம் காப்பாத்திருக்கலாமே? நீங்க ரோட்ல நின்றானா தேவனை ஏசுறது. உங்களுக்கு கண்ணு இல்லையா? உங்களுக்கு காது இல்லையா? நான் ரோட்ல நிக்கிறேன், வெயில் அடிக்குது. நீ பண்ண தப்பு என்ன ஊத்தாம வந்துட்ட, நடு ரோட்ல நின்றுச்சு காடி, நீ ஆண்டவர் ஏசி என்ன இருக்கு? அல்லேலூயா. சுல்தான் கிட்ட சுல்தான் இந்த ரோட் பாதையில போகும்போது சுல்தான் ஏசி பாருங்களேன். அங்க இருந்து AK-47 ஏதோ ஒரு கண்ணு டக்குன்னு ஒரே போடு, அப்படியே ஜாம் ஆயிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அவருடைய நாம மகிமைப்படவே, அவருடைய நாமத்தை உயர்த்தவே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, தேவனுடைய வார்த்தையை அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவரை அறியாதபடி, அவரை புரிந்து கொள்ளாதபடி, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடிக்கு இன்னைக்கு உலகத்தோடு உலகம் கொடுக்கிற நன்மைகள், மேன்மைகள், இன்பங்களை தேடி போகிறோம். பாருங்க, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு தேவன் வாக்கு பண்ண பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுபாவங்கள் மாறல, அவங்களுடைய தன்மைகள் மாறல, அவங்க செய்கிற தவறுகள் மாத்திக்கல. அவங்களுக்கு தெரியும் மோசேயோட தேவன் இருக்கிறாரு, தேவனுடைய அடையாளம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம சுபாவங்களை, நம்ம குணங்களை மாத்திக்கணும்ன்றத இவர்கள் கற்றுக்கொள்ளல. எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட். நாங்க எகிப்துல இருந்தோம், நல்லா இருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்டோரி முடிச்சது. அந்த மரண வீட்டுக்கு போயிட்டு அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க கூப்பிட்டவங்க வந்து என்ன சொன்னாங்க, பாஸ்டர் பின்னாடி காஃபி வந்து குடிங்க வாங்க. நான் பரவாயில்ல இல்ல அப்படின்னுட்டு அவங்க ரொம்ப வற்புறுத்தி என்னை கூட்டிட்டு போனாங்க. ஏஞ்சி நின்றுதான். உன்னோட வேலை காஃபி குடிக்கல, உன்னோட வேலை ஜெபம் பண்றது. தெளிவா எனக்கு உணர்த்தப்பட்டது. ஆண்டவர் பேசுறான்னு சொல்லல, எனக்கு உணர்த்தப்பட்டது. உன்னோட வேலை காஃபி கொடுக்கறது இல்ல, உன்னோட வேலை ஜெபம் செய்யறது. ஓ, இதுக்கு தான் அனுப்புனீங்களா? நேர கிச்சனுக்கு போன அந்த சிஸ்டரை கூட்டிட்டு இல்லை, நான் ஜெபிக்கணும் வாங்க அப்படின்னு. அப்ப அந்த வீட்டு தலைவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவர் ரட்சிக்கப்படாது. நான் ஜெபம் பண்ணணும்னா அவர் சொல்றாரு, ஓகே ஜெபம் பண்ணுங்க ஓகே அப்படின்னு. நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பாஸ்டர் இருந்தாருங்க, பாஸ்டர் மனைவி. இப்ப நம்ம கொஞ்சம் எல்லாம் இருந்தாங்க, ஒரு ஃபியூ பேர் தான் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. நான் கண்ணை மூடி அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாடல் வரியை தேவன் சொன்னாங்க. அப்படி அந்த பாட்டை பாடிக்கிட்டே போய் திரும்பி பார்க்குறேன், வெளியே இருந்தவங்க, கிச்சன்ல இருந்தவங்க, வேலையா இருந்தவங்க, அந்த இறந்து போன அவங்களோட மனைவி உள்ளுக்கு ரூம்ல இருந்தாங்க. எல்லாரும் என்னை சுத்தி ஆராதனை நின்றுட்டு இருக்காங்க. நம்மனால கூடாதது தேவனால எல்லாம் கூடாது. ஆமென். ஐயா, தேவனுடைய வேற ஒண்ணும் இல்ல. பத்மனோட பாடம் 2 பாடலாம் எடுத்து பாடணும். பாடிட்டு இப்படியே திரும்பி பார்க்கிறேன், பக்கத்துல இந்த பாஸ்டர் அழுவுற. ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கற்குள்ளப்பட்டேன். அங்க இருந்த அநேக உள்ளங்களை அந்த பாடல் மூலமா தேவன் தேற்றினார்.
கம்ஃபர்டபுள். தேவன் ஆறுதல் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த பாடல் 2 பாடல் பாடி அந்த அந்த குடும்பத்துக்கு அந்த அந்த பிரதரோட மனைவிக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு நான் ஒரு சமாதானத்தை சொல்லிட்டு வந்துட்டேன். அதுல தேவன் அறியாதவங்க, அந்த மதத்துக்கு போயிடாத, அந்த மதத்துல இழுத்துருவாங்கன்னு சொல்றவங்க தேடி வந்து கேட்டாங்கன்னா, ஜீவன்றாரு ஆத்துமான்றாரு அப்படின்னா என்ன? அவன் கருத்தோடும் விண்ணப்பத்தோடு நீ ஆண்டவரை தேடும் போது ஜனங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் திறப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனை பார்த்திருக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம் என்பது சந்தோஷம். ஆனா தேவனை பற்றி, தேவனோட வார்த்தையை குறித்து நீ விசுவாசத்தோடு கடந்து போ. கேட்பாங்க, இவ்வளவு போராட்டத்தில் இருக்கிற, இவ்வளவு வேதனையில இருக்க, உன் வாழ்க்கையில இவ்வளவு தோல்வியா இருக்கு, இன்னும் அந்த மதத்துல தான் இருக்கியா? அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, இவ்வளவு நாளா கிறிஸ்துவங்களா இருக்கிற, ஒரு வீடு நீ வாங்கல? நான் இருக்கிறேன் பாரு, 2 வீடு வாங்கி இருக்கிறேன். நம்மள பகைப்பா, நம்மள என்னது என்ன கிண்டல் பண்ணுவாங்க, நம்மள வந்து தீண்டி பார்ப்பாங்க. ஐயா, ஆண்டவர் நினைச்சா பிச்சைக்காரனா 2 வீடு கொடுக்க, எல்லா ஸ்டேட்லயும் ஒரு வீடு நம்மளுக்கு கொடுப்பாரு. அவங்களுக்கு தெரியல, இயேசு சொல்றாரு, என்ன பரலோகத்துல போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை, எல்லாருக்கும் ஒரு பேர்ல வீடு இருக்கு தெரியுமா? தெரியாதா? அங்க பேங்க் லோன் எல்லாம் போட தேவையில்ல, கேஷ் அண்ட் கேரி. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, இங்க பூமியில எனக்கு வீடு இல்ல, இங்க எனக்கு சொந்த வீடு இல்ல, அங்க உங்க பேர்ல தேவன் ஒரு வீடு எழுதி வச்சிருக்கிறார். சாலமோன் வாழ்ந்த காலத்துல நீங்க சரித்திரத்தை படிச்சு பாருங்க, ரோடு பாதையிலலாம் வெள்ளி பணம், வெள்ளியில ரோடு போட கொட்டி கிடக்குமா. சாலமோன் காலத்திலேயே அப்படி இருந்துச்சுன்னா வானத்து பூமி உண்டாக்குற பரலோகத்துல எப்படி இருக்கும்? சின்ன தோடு 1/2 கிராம் இல்ல 3/4 கிராம் இல்ல கொஞ்சோண்டு சின்ன கிராம் உழுதுச்சுன்னு வச்சுக்கலாம், நாக்காலையெல்லாம் எல்லாம் தலைகளே ஆக்கிடுவீங்க. உங்களை கொண்டு போய் அங்க வச்சா என்ன பண்ணுவீங்க? பால் போட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் ஆகில ஏற்றி ஃபுல்லாக்கி கொண்டு வந்துருவாரு. ஐயா, தேவன் நம்மளுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிக்கிறார். பூமி நம்மளை வந்து பகைக்கும், நம்மளை வஞ்சிக்கும், நம்மளை வந்து எதிராக பேசும், நம்மளை வஞ்சிக்கும். நல்ல ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புறேன். யோபுடைய மனைவி யோபு கிட்ட வந்து சொல்றா, நீ ஆண்டவர் ஆண்டவர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி அவரை ஆராதிக்கிற, உன் வாழ்க்கையில எந்த மாறுதலும் நடக்கல. கூட ஒரு மனைவி சொல்றாங்க, நல்ல மனைவி சொல்றா, ஆண்டவர் 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 சொன்ன, உன் வாழ்க்கையில எந்த மாறுதலும் நடக்கல, அதனால அந்த ஆண்டவரை சபிச்சு உயிரை விட்டுரு. உங்களுக்கு புரியாத தமிழ்ல சொல்லிட்டேன், அவரை மறுதளிச்சுட்டு செத்து போயிரு. அல்லேலூயா. நம்மள தேவனோட வார்த்தையிலிருந்து, அவர் மேல இருக்கிற விசுவாசத்துல இருந்து நம்மளை இப்படிதான் நம்மள வஞ்சிப்பான். சாத்தான் இப்படிதான் நம்மள வந்து ஏமாத்தும். என்னோட ஊழிய நாட்களில நான் ஒரு தவறு செஞ்சேன். என்னுடைய குடும்பம் எல்லாம் கேரள இருக்கிறாங்க. வாழ்க்கையெல்லாம் வெறுத்துட்டு நான் எங்க பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டேன், காடியில என்னுடைய டிராவலிங் பேக், என்னுடைய டிராவலிங் ஃபிளைட் எல்லாமே என்னோட காடி தான், வீரா JWF 2737. எதாவது அந்த காடியில பேக் பண்ணி டிராவல் பண்ணிடுவேன். அப்ப அந்த காடியில எல்லாம் பேக் பண்ணி நான் இந்த ஊரை விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பாஸ்டர் கிட்ட சொல்ல போறேன். ராத்திரி 11 மணி. இதுங்களோட போராடி இந்த ஜோஹர்ல தனிச்சு இருந்து போராடணும்னா போதும், இனி யமனுக்காக நான் வாழ வேண்டாம், எனக்குன்னு தாய் தகப்பன் தம்பிலாம் இருக்கிறாங்க, தங்கச்சியெல்லாம் இருக்காங்க, நான் அங்க போய் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு என்னுடைய நீதி
என்னுடைய உண்மை, என்னுடைய மனசு, என்னோட கோபம், என்னோட சுயம், என்னோட ஆத்திரம், என்னோட வேலை எல்லாம் எனக்கு சொல்லுது, நீ கிளம்பிடு, இங்க இருக்காத. ஐயா, தேவ நாம மகிமைப்படலாம் பேசுறேன். என்னுடைய நாமம் குப்பை. அந்த பாஸ்டர் சொல்ல போயிட்டேன். அவர் வந்து வா அப்படின்னு உட்காந்து பேசிட்டு பேசுறோம். அவர் பேசுறாரு. ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. டைம் எடுத்து பாக்குறேன் 11 மணிக்கு உட்காந்து, விடிகால 5 மணி. அவர்கிட்ட பேசிட்டு தீர்மானம் மாறிடுச்சு. ஆண்டவர் இந்த சிந்தையில இருக்கிற ஒரு தீர்மானத்தை மாத்துறாரு, என்னை தெளிவுபடுத்துறாரு, என்னை கீழ்ப்படிய சொல்றாரு, என்னை பொறுமையா அறின்றாரு, என்னை தாழ்மையா அறின்னு சொல்றாரு, என்ன அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்ற, நீ ஒப்பு கொடு. அப்ப நான் ஒப்பு கொடுத்த பிறகு ஒரு நாள் வந்தது. சொப்பனத்துல பாக்குறேன் அதே இன்சிடென்ட், அதே சூழ்நிலையில அந்த பாஸ்டர் வீட்டுல தான் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சொப்பனத்துல நான் தூங்கிட்டு அந்த கனவை பார்க்கும்போது அந்த சோஃபால நான் உட்கார்ந்த மாதிரி தான் அந்த சொப்பனத்திலே பார்க்கிறேன். நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த சைடுல பார்க்கிறேன், அந்த பாஸ்டர் உட்கார்ந்த இடத்துல அந்த பாஸ்டரை காணோம். ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறேன். அந்த வெளிச்சம் தான் இன்னைக்கும் நிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. யோப பார்த்து மனைவி சொல்றா, அந்த தேவனை நீ மறுதலிச்சிட்டு உயிரை வெற்று. ஆனா யோபு மனைவி சொன்னதை நிறைவேற்றாம இன்னைக்கு நம்ம மனுஷன் சொல்றத, மனுஷன் காட்டுகிற, மனுஷன் பேசுகிற, மனுஷன் செய்கிற வஞ்சனங்களை நீங்க பாருங்க நல்லா. ஏவாளா ஆதாமை வஞ்சிக்கணும்னு சொல்லி பழத்தை கொடுத்தா? உங்களுக்கு புரியல? ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. ஏவாள் முதல்ல அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேன், நீயும் வஞ்சின்னு சொல்லி ஏவாள் ஆதாமை வஞ்சிக்கும்படி பழத்தை கொடுத்தாளா? இல்ல சாத்தான் ஏவாள்கிட்ட சொல்லி ஆதாமுக்கு கொடு என்று சொன்னானா? சாத்தானா? ஏவாள் ஒரு கருவிதான். இன்னைக்கு நீங்களும் நான் வஞ்சிக்கப்படுகிறதுக்கு பிசாசு என்ன பண்ண, ஒரு கருவியா தான் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை கொண்டு வருவான். அதை உன்னுடையக்குள்ள இருக்கிற தேவனோட வார்த்தையை, தேவனுடைய சமாதானத்தை, தேவன் வைத்திருக்கிற அந்த விடுதலையை நீ விட்டுறணும், நீ இழந்து போயிடணும்ன்றது சாத்தானுடைய திட்டம். இன்னைக்கு அதை தெரியாம நம்ம என்ன பண்ணுகிறோம்? அவன் கொடுக்கிற அந்த ஆலோசனை, அவன் தருகிற அந்த வஞ்சகத்தை நம்பி எடுத்துக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தையை, அந்த விசுவாசத்தை, தேவன் கொடுத்த அந்த விடுதலை விட்டுறோம். இன்னைக்கு தேவன் அறிந்து இருக்கிறோம், தேவனோட வார்த்தையை புரிஞ்சிருக்கிறோம் சொல்லியும் நம்ம தேவனுக்குள்ள நடக்கலன்னா வசனம் சொல்லுது அவன் பொய்யன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்குள்ள வாசம் செய்யறாரு சொல்றீங்கன்னா, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் உங்களுடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கணுமே தவிர நீங்க நம்பி இருக்கிற சூழ்நிலை மேல இருக்கக்கூடாது. புரியல நான் சொல்றது? நீங்க ரொம்ப பேர் புரிய மாட்டேங்க. நீங்க ஆண்டவரை நம்புறீங்கன்னா வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் எங்க வரணுமா? எங்க வரணும்? பாஸ்டர் வீட்டுல போங்க. அப்படியே சொன்னாரு. சொல்லுங்க. இங்க இருந்து முக்கியமா தாஜாவுக்கு போறாங்க மெழுகுத்திரி கொடுத்த. ஏன்னா அங்கதான் பாரம் சுமக்கிறது பெரிய இடம். நான் இப்ப பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைம் போன மாசம் பார்த்தேன். அது மழையா இருக்கு, இதுல எங்க மெழுகுத்திரி கொடுக்குறாங்க அப்படின்னு. யா நம்மளோட பாரத்தை சுமக்கிறது இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை. கழுத சுமக்கும், தோச்ச துணியா தான் சுமக்கும், பாரத்தை சுமக்க முடியாது, பாவத்தை சுமக்க முடியாது கழுதனால. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளோட பாரத்தை சுமக்க முடியும். அதான் சொல்றது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு. அப்படியா இருக்கீங்க? சொல்லுங்க, அப்படியா இருக்கு? எழுப்பாறுதலா இருக்கீங்க? இலைப்பாறுதல்னா எப்படி தெரியுங்களா?
இலைப்பாறுதல்னா கடல் ஓரத்துல 2 தென்னை மரத்துக்கு நடுவுல அந்த ஒரு கயிறு கட்டுவாங்கல்ல, படுக்க இப்படியே ஆடிட்டு இருக்கும் பாருங்க. லேஜி 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 சேரா, லேஜி வாக்கா, அதுதான் இலைப்பாறுது. கடல் ஓரத்துல போயிட்டு அதை போட்டு விட்டுட்டு ஐயோ 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 அதை ஆடிக்கிட்டு ஐயோ 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 சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த சபையில தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் ஆண்டவரோட பிள்ளை, எனக்கு சமாதானத்தை தேவன் தந்திருக்கிறான்னு தெரியாம உன் நினைவுகள் அல்ல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியணும், நான் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு பாடல் இருக்கு, தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோஸ்தரிப்பே. அது ஒரு வரி, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை சோஸ்தரிப்பே. நமக்கு தெரியணும் நம்ம யாரோட பிள்ளை. அல்லேலூயா. தயவு செய்து நீங்க அடக்க ஆராதனைக்கு வரல, நீங்க வந்தது தேவனை மகிமைப்படுத்துகிற அவரோட வாசஸ்தலத்துல வந்திருக்கு. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் சந்தோஷத்தோடும் நிறைவோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். சிந்தைகளை அவருடைய கருத்துல போடுங்க, அவரோட வார்த்தையை நம்புங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க வேண்டும்னா அவருக்குள் நீங்க வரணும். நீங்கள் அவரிலும் அவரோட வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை கிடைக்கவே கிடைக்காது, பெற்றுக்கொள்வீர்கள். படிச்சா தானே என்னோட சேர்ந்து சொல்றதுக்கு. படிங்க வசனத்தை. நீங்கள் அவரிலும் அவரோட வார்த்தை பாருங்க. ஒரே ஒரு விசுவாசி பரலோகத்துக்கு போறது நிச்சயம். தேவன் உன்னை எடுத்துக்கொள்வாரா? தேவனுக்குள்ள நம்ம இருந்தோமா, நம்ம எதை வேண்டிக் கொள்கிறோமோ அதை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். ஆண்டவர் தெரியும் 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 சொல்றது பெருசு இல்ல. அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார், பாஸ்டர் அவரை எனக்கு தெரியும் பாஸ்டர். அப்படியா, எப்படி அவனுக்கு தெரியும்? ஆனா அவருக்கு என்ன தெரியாது பாஸ்டர். மணக்கால மீட்டிங் போயிருந்தேன். அவர் டத்தோ அவர் ஸ்பான்சர் பண்றாருன்னு சொன்னார். சரி, அந்த கூட்டத்துக்கு ஸ்பான்சர் பண்றாரு அப்படின்னா நான் சொன்னேன், எப்படி அவர் பழக்கம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஸ்டாரிலாம். அவரை எனக்கு தெரியுமா சார், ஆனா அவருக்கு என்ன தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு இயேசு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, ஆனா இயேசுக்கு உங்களை நல்லாவே தெரியும். இன்னைக்கு அவரோட வார்த்தையை விசுவாசிங்க. வசனம் சொல்றது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நம்ம அறிவோம், அவரோட வார்த்தையை நம்ம அறிகிறோம், அவரோட வசனங்களை தியானிக்கிறோம், அவரோட வசனத்தின் படி கீழ்படுகிறோம்னா அந்த தேவனோடு நம்ம இருக்கிறோம்ன்றத உறுதி. அல்லேலூயா. நான் சிங்கத்தின் மேலும் வலு சர்வத்தின் மேலும் நான் நடந்தாலும் அதை என்னை அணுகாது. சிங்கமோ சர்வமோ நீங்க போய் ஜூல போயிட்டு கூண்ட திறந்து உள்ள போய் வச்சுட்டு இருக்காதீங்க. அத சொல்லல. சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான பயங்களும் போராட்டங்களும், அவன் கொண்டு வருகிற எல்லா பயமுறுத்தல்கள் மத்தியில நீ கடந்து போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அதிசயத்தை நிறைய பார்த்திருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சோதனை வந்துருச்சு. அவங்க கடந்து போறாங்க. அந்த இடத்துல கடல் செங்கடல் அவங்களுக்கு விரோதமா இருக்கு, அவங்களுக்கு தடையா இருக்கு. பாரோ துரட்டிட்டு வரான். இப்ப மோசே குழம்பிட்டார். மோசே உங்களை மாரி என்ன மாரி என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியலன்னு அவர் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, அவருக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? பாரோ பின்னாடி வருகிறான், செங்கடல் எங்களுக்கு முன்பா இருக்கு, நாங்க என்ன செய்யறது? ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் கருத்துல இருக்கிறது என்னது? கோடு. இந்த கோடு ஏற்கனவே தேவன் அதிசயம் செஞ்சாரா இல்லையா?
அடையாளம் செஞ்சாரா இல்லையா? ராஜா பார்த்தானா இல்லையா? மோசே பார்த்தானா இல்லையா? அந்த கோடு, அதிசயமான கோடு கையில் இருக்கிறத மோசேக்கு உணர்வு இல்லை. அவன் தேவன்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யறது? பார்வை வந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் கையில் இருப்பது என்ன? கோடு ஆண்டவரே. அதை என்ன பண்ணு? நீட்டு. நீட்டுனா என்ன ஆச்சு? கடல் இரண்டாய். இப்ப மோசே போறதுக்கு அவனுக்கு விசுவாசம் இருக்கு. ஏன்னா தேவன் மோசேக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அதிசயம் அடையாளம் எல்லாம் பார்த்திருக்கான், அவன் போறான். இப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்க அவங்க வரணுமே, அந்த கடல் திறந்துருச்சு. அந்த கடல்ல அந்த மணல்ல நடந்து வரணும்னா அவங்களுக்கு என்ன வேணும்? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வேணும்? சந்தேகம், விசுவாசம். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற நன்மைகளை நீங்க கடந்து வரணும்னா முதல்ல நம்மளுக்கு விசுவாசம் வேணும். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையான வார்த்தைகள் மேல உங்களுக்கு விசுவாசம் வேணும். தேவன் என்ன நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சதை, செய்யப்பட்டதை, பார்த்ததை செய்கிற ஆண்டவர் இல்ல. அவர் அதிசயமாய் நடத்துவார்னா புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரை நம்புகிற, தேவனை விசுவாசித்து வருகிற பிள்ளைகள் மத்தியில தேவன் புதிய காரியங்களை செய்வார். நீ தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வழியில நடக்காம உலகம் காட்டுகிற மேன்மை, உலகம் தருகிற இன்பம், உலகம் கொண்டு வருகிற சூழ்நிலையை நீ நம்பி அது விசுவாசத்தை நீ போகும்போது நீ தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு முன்பாக நீ பொய்யனா இருக்கியா? வாசிங்க அத. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியோ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லை. ஏன் நீங்க பைபிளை தூக்கிட்டா, பைபிளை படிச்சுட்டா அதனால கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்லட்டா? உங்களுக்கு தெரியாத உண்மை இன்னைக்கு தெரிஞ்சுங்க. எத்தனை சினிமா டைரக்டர், சினிமாக்காரங்க, அது மட்டும் இல்ல இந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற எத்தனை பேர் வேதங்களை படிக்கிறாங்க தெரியுங்களா? வேதத்தில் இருக்கிற வழிமுறைகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க, செய்யறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு படம் ஓடுதுன்னா பைபிள் உள்ள வசனத்தை முதல்ல போடுறாங்க. பார்த்திருக்கீங்களா? அது தெரியல. இன்னொன்னு சொல்றேன். நம்ம வெள்ளை கருப்பு படத்துல இயேசு சொன்னார், இந்த கண்ணத்தை காட்டினால் மறு கண்ணத்தை காட்டு. பழைய படத்துல அது எங்க இருந்து வந்துச்சு? பக்கத்து வீடு. பைபிள் தான் வந்துச்சு. அப்ப பைபிளை நீங்க மட்டும் படிக்கல, யாரெல்லாம் படிக்கிறா? அவங்களுக்கு இல்லாத விடுதலைய தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். விசுவாசி, அறிக்கை செய், அதோடைய பலனை பெற்றுக்கொள்ளு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுயா. ஆனால் விசுவாசத்தோடு தேவ ராஜ்யத்துல வந்து அறிக்கை செய்றா. நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீ ஒரு குழந்தைய, நல்லா தெளிவா கேட்கிறா, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய, எனக்கு ஒரு பன்றி குட்டிய, எனக்கு ஒரு கழுதை குட்டிய கொடுத்தீங்கன்னா அப்படின்னு கேட்கல. எனக்கு ஒரு ஆண் மகனை நீங்க கொடுத்தீங்கன்னா, that is a very accurate, தெளிவா கேட்கலாம். நம்ம தான் ஆண்டோட்டு போகும்போது ஒரு விஷயத்தை கேட்க அப்படியே குழம்பும். இது கேட்குமா, அது கேட்குமா, இப்படி போகணும். கேட்டே தெளிவா கேளு, அதை கரெக்டா தேவன் தருவார். அல்லேலூயா. அவன் கேட்கிறான், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் பால் மறக்கும் போது நான் அடுத்தது சபையில உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன். அந்த டெடிகேஷன்ல பிறக்கப்பட்ட மகனா சாமுவேல் கிட்ட தேவன் பேசுகிறார். சாமுவேலே, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறத, தேவனுடைய வார்த்தையை நல்லா கவனமாய் கேளு. தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. தேவனுடைய வசனத்துல விடுதலை இருக்கு. தேவனுடைய வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கும்.
வசனம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எல்லா மனுஷர்களையும் இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆக்கவே தேவன் வந்திருக்கிறார். உன்னை கண்ணீரோடு பாடலோடு உன்னை போராட்டத்தோடு வாழ தேவன் விடல, உன்னை விடுதலை ஆக்க. நம்ம தான் அதை விட மாட்டோம், நம்ம தான் அதை விட மாட்டோம். கவலையை பிடிச்சு வச்சுக்கிறோம், போராட்டங்களை பிடிச்சு வச்சுக்கிறோம், வேதனைகளை எடுத்து வச்சுக்கிறோம், பல விதமான சிந்தைகளை வாழ்றோம். ஆண்டவர் சொல்றாரு, இதை விட்டு விலகு, பழைய வினைகள் எல்லாம் ஒழிந்தன. ஆமென், ஹல்லேலூயா. 2 யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம் வாசிப்போமாக. 2 யோவான் 2 John chapter 2 verse 24 to 25. 2 யோவான் 2ஆம் அதிகாரம் 24 25. ஆகையால் 2 யோவான் 2ஆம் அதிகாரம் 24 25. 2 John அவர் சொல்லினா இருங்க. Second John. Okay, ma'am. Sorry, ma'am. First John, ready? First John. Second John. Okay, Second John, 2ஆம் அதிகாரம். Okay, sorry. Okay, First John 2ஆம் அதிகாரம். Okay, 24வது வசனம் 25வது வசனம். Sorry. ஆகையால் 2 யோவான் 2ஆம் அதிகாரம் 24 25. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது, பாருங்க, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பாருங்க, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நல்ல கவனமா கேளுங்க, நான் முடிக்க போறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து அவருடைய குமாரன் மூலமா, இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளை முற்றிலுமாய் அவர் வாங்கி அவர் நம்மளை கழுவி அவருடைய குமாரனுடைய ஜீவனில், அவருடைய உயிர்ல நீ வாழ்ந்து சுகமா இரு, நீ நன்மையும் கிருபையும் நிறைவாய் வாழுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை வாக்குத்தத்தம் பண்ணி நம்மளை வாழ வைக்கிறார். ஆமென், ஆமென். அந்த வாக்குத்தத்தத்துல கடைசி வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீ வாழ்ந்து சம்பூர்ணமாய் ஓடணும், தேவ சமூகத்துல நடக்கணும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆரம்பம், இன்னொரு வசனம் சொல்லுது, ஆரம்பம் அற்பமானதும் முடிவோ. இன்னைக்கு நம்மளுடைய முடிவு எப்படி தெரியுங்க வரும்? தேவனை ஏற்றுக்கொண்டுவோம், தேவனை விசுவாசிக்கும். ஏதோ ஒரு கலக்கங்கள், ஏதோ ஒரு போராட்டங்கள், ஏதோ ஒரு பாடுகள் வரும்போது நடுவுலயே பஸ்ல இருந்து இறங்குறது போல, ரயில்ல இருந்து இறங்குறது போல நடுவுல என்ன பண்ணுகிறோம்? உலகத்துல இறங்கி போயிடும். கிறிஸ்துவோடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? கலப்பின் மேல் கை வச்சுட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சீங்கன்னா, தேவனை நம்பிட்டீங்கன்னா, என்ன நடந்தாலும் என்ன நேரிட்டாலும் உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் அந்த கலப்பைய மேல் கையை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்காத. ஹல்லேலூயா. பின்னாடி உள்ளவன்
உன்னை முன்னாடி போக சொல்ல மாட்டான், பின்னாடி கூட வா, எனக்கு துணையா. நீ முன்னாடி போயிட்டினா சாத்தானுக்கு தெரியும், நீ முன்னாடி போயிட்டினா நீ விடுதலை ஆயிரு. சாத்தானுக்கு தெரியும் நீ தேவனோட போய்கிட்டு இருக்கிற, பின்னாடி வந்துரு, என் கூட வா, ஒன்னா போலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த காரியத்துல ரொம்ப பலவீனமாயிடுறாங்க. ஆண்டவர் கூட போனோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க, தேவன் சொல்லி இருக்கிறாரு, தொடர்ந்து ஓடுவோம். இல்ல, கடைசி பரியந்த வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லல, எனக்கே சொல்றேன். இந்த சபையில வருகிற போராட்டம், பிரச்சனைகள், தொல்லைகள், பல விதமான இடுக்கண் மத்தியில இந்த ஊழியத்தை பார்த்து நான் ஓடிட்டேன்னா நான் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு விசுவாசம் எப்பயும் இருக்கும், என்ன தெரியுங்களா? இந்த கூட்டத்தை பார்த்து நான் சபையை ஆரம்பிக்கல, என் தேவனை பார்த்து நான் சபையை ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. அந்த தேவனை பார்க்கும்போது எத்தனை கூட்டம் இருந்துச்சு? நானு, என் மனைவி, 3 பிள்ளைங்க தான். அப்ப பார்த்த தேவனை இப்பயும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஐயா, தேவனை பார்க்கிறவங்க ஒரு விரல் போனா கூட தேவனுக்காக நிக்கணும், 2வது விரல் போனா கூட தேவனுக்காக நிக்கணும், கையே போனா கூட தேவனுக்காக நிக்கணும். அல்லேலூயா. பவுல போல தலை துண்டிக்கப்பட்டாலும் தேவனுக்காக சாவணும். என்ன கிறிஸ்தவம்? எப்படிப்பட்ட சாட்சி உள்ள கிறிஸ்தவம்? இயேசுக்காக எப்படிப்பட்ட ஜீவ உள்ள கிறிஸ்தவம்? எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் தந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் கடைசி வரைக்கும் ஓடுங்க. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வரனே தவிர வேற ஒன்றுக்கும் அல்ல. உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா குழப்பங்களும், உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களும், உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா எதிர்ப்புகளும் சாத்தான் கொண்டு வருது, தேவன் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை அளிக்க வந்திருக்கிறேனே தவிர வேற எதுக்கும் ஆண்டவர் வரல. நம்மளுக்கு சமாதானம் ஏன் நம்ம வாழ்க்கையில அது இல்ல? தேவனோட வார்த்தை எங்க தெளிவா திருப்பி வாசிக்க முடியுமா? ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. இயேசு தெய்வம், இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினவர், இயேசு என் பாடுகளை முறியடித்தவர், இயேசு என் பாவங்களை மன்னித்தவர், இயேசு எனக்காக எப்பொழுதும் ஜீவிக்கிறவர். ஆதியில கேட்டதை மறந்துடாத. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய அடையாளங்கள், சாட்சிகளை மறக்காதீங்க. தேவன் உங்களுக்காக தான் செஞ்சார். அல்லேலூயா. மரண சூழ்நிலையில நம்ம படுத்திருந்த போது அந்த இடத்துல நம்மளுடைய வியாதிகளை குணமாக்குறது இயேசு தான். அல்லேலூயா. இயேசுவோட அன்பை மறந்துடாதீங்க, தேவனோட அன்பை மறந்துடாதீங்க. அந்த வசனம் முடிச்சிருக்கோம். அப்புறம் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களோ குமாரனிலோ பிதாவிலோ நிலைத்திருப்பீர்கள். நீங்க தேவனுக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருப்பீங்க, கிறிஸ்துக்குள்ள பிதாவுக்குள்ள எப்பொழுதும் நிலைச்சிருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது, நித்திய ஜீவனை தேவனுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, தேவனுக்குள்ள நீங்க வாழ்ந்தீங்கன்னா, தேவனுக்குள்ள நீங்க நடந்தீங்கன்னா நித்திய ஜீவனை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோசிக்காரன் சொல்லுவான், உனக்கு 40 வயசு ஆச்சா, 41வது வயசுல நீ செத்து போயிருவேன் அவன் சொல்லுவான். ஆனா தேவனும் நம்மளுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. அழிவுக்கு உண்டான சரீரத்தை அல்ல, அழிக்கப்படாத ஆத்மாவின் ஜீவனையும் கர்த்தர் நித்திய ஜீவனை தருகிற தேவனாக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தால் மட்டுமல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேரு சாப்பாடை நம்பி வாழ்றாங்க. சேர்ச்சி முடிஞ்சானா என்ன கணக்கு காட்டியிருப்பாங்க, நேரா KFC போறோம், ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிடுறோம், அதுலதான் நீ உயிரே வரப்போகுது. நீயும் நான் வாழ்கிறது தேவனோட வார்த்தைனா.
அல்லேலூயா. தேவனோட வசனத்தினால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இல்லன்னா என்னைக்கோ உன்னோட ஈரெல்லாம் சுருங்கி போயிடும், உன்னோட ஈரெல்லாம் அப்படியே பொறிஞ்சு போயிடும். அல்லேலூயா. என்னைக்கோ உன்னோட ஹார்ட் வந்து வேலை செய்யாம அப்படியே ஜாம் ஆயிருக்கும். இப்பெல்லாம் பெட்ரி வைக்கிறாங்க, ஸ்டாண்டு வைக்கிறாங்க ஹார்ட்டுக்கு, என்னென்னமோ புதுசா செய்யறாங்க. ஆனா நம்மளுக்கு ஜீவனை தர கிறிஸ்து வந்திருக்கிறார் நம்மளை வாழும்படி. ஆமென். இந்த சிந்தையோடு எழுந்துள்ளோமா, நம்மளை வாழ வைத்த ஆண்டவர். அப்ப அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சொல்லி கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஜீவனை தந்த என் தகப்பனே